வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பீட்ரூட் பொரியல். நம்ம இதை துருவி செய்கிறதுனால குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தோடு பிசைஞ்சு கொடுக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் கிளிக் கொடுங்க. அடுப்பை வச்சுக்கலாங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். கடுகு கொஞ்சம், கடுகு பொரிஞ்சு வருதுங்க. கடலைப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பு பொரியலுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்ததாங்க நல்லாயிருக்கும். கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. ஒரு 5 பல் பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இதை நல்லா எண்ணெயில் நம்ம வதக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும், கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. வெங்காயம், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிலாங்க. தேவையான அளவு உப்பு, இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. கால் கிலோ பீட்ரூட் துருவி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட்டெலாம் நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. உப்பெல்லாம் அது கூட நல்லா சேரட்டும். நம்ம இந்த மாதிரி துருவி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே வேலை ஆகிடுங்க. சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் 5 நிமிஷத்துலேயே. குழந்தைங்களுக்கு பீட்ரூட் வந்து கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம துருவி கொடுக்குறதுனால சாதத்தில் பிசைஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பச்சை மிளகாவை கொஞ்சம் கம்மி பண்ணி காரம் இல்லாமல் கொடுங்க. காயில் வந்து கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. ஊற்ற வேண்டாம், நம்மளுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சு மூடி வச்சிடலாங்க. நல்லா வெந்து வரட்டும். பீட்ரூட்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இதில் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கலைங்க. பீட்ரூட் வந்து துருவி சேர்த்துக்கிறதுனால நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.